அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு சூப்பரான ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வெறும் 3 பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நொங்கு ஃப்ளேவரில், அதாவது நொங்கு எப்படி டெக்ஸ்சரில் இருக்குமோ அந்த டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்குது. இதுக்கு நான் பர்ஃபெக்டான ரேஷியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே ரேஷியோவில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதே டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம நுங்கு வந்து நமக்கு எப்பயுமே கிடைச்சிராது இல்லையா? நுங்கு சாப்பிடணுன்னு தோணும் போதெல்லாம் இதை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருங்க. ஆனால் நுங்கில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட் இதில் இருக்கா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? இருக்குங்க. அது என்ன பண்ணும்? நல்ல இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணும். பாடி ஹீட் ரெடியூஸ் பண்ணும். அது 2யுமே இந்த அகரகர் ஜெல்லி வந்து ரெடியூஸ் பண்ணுதுங்க. இதில் பார்த்திங்கன்னா கடல் பாசி அப்படிங்கிற ஒன்றை வச்சு தான் இந்த அகரகர் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ அதனால இது ஹெல்த் வைஸ் வந்து ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த அகரகர் ஜெல்லி பார்த்திங்க அப்படின்னா இது செஞ்சதுக்கப்புறம் சாப்பிடும்போது வாயில் வச்சதும் அப்படியே வழுக்கி விழுந்துருது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதுக்கு அந்த ரேஷியோ மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 லிட்டர் தண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 10 கிராம் வந்து அகரகர் ஜெல்லி வந்து யூஸ் பண்ணோன்னா இந்த டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் அகரகர் ஜெல்லின்னு சொல்லுவாங்க, கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூ. 20 ஒரு பாக்கெட்டு. 10 கிராம் இதில் வந்து அகரகர் இருக்குது. இந்த 10 கிராமுக்கு 1 லிட்டர் தண்ணி பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த அகரகர் ஜெல்லியை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம 1 லிட்டர் தண்ணியை அடுப்பில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த கடல் பாசியை எடுத்து அந்த 1 லிட்டர் தண்ணியில் அப்படியே போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்க போகிறோம். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடல் பாசி ஃபுல்லாக கரைஞ்சி வந்துடும். ஸோ கரைஞ்சி வந்தால் தான் நமக்கு அந்த திக்னஸ் வந்து அந்த ஜெல்லி மாதிரி திக்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபுட் கலர் எதாவது சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் இதில் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்த கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நல்லா கரையட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஸோ கொதிச்சிருச்சு அப்படின்னா நல்லா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு இந்த கடல் பாசி கரைஞ்சி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் அங்கங்கே மட்டும் இருக்குது. அதுவும் நல்லா கரையட்டும். ஸோ கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு ஒரு 250 கிராம் வந்து சர்க்கரை வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கூட வேணால் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரையட்டும். கரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் சர்க்கரையும் கரைஞ்சிருக்கணும், இந்த அகரகர் ஜெல்லியும் ஃபுல்லாக தண்ணியில் கரைஞ்சிருக்கும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதை இப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா இப்படியே செட் ஆயிரும். அதனால் வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை குழந்தைங்க சாப்பிடுதா அப்படின்னா ஒரு குட்டி குட்டி கப்பு, குட்டி குட்டி கிண்ணம் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஜாலியாக அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்றதுக்கு குட்டி குட்டி பவுல்ஸில் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் நீங்கள் அதை பண்ணி கொடுக்கலாம். ஸோ நான் வந்து ஃப்ளாட்டான ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றி வச்சுட்டேன். ஒரு 4-5 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக செட் ஆகி வந்துடும். இதை வந்து அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் ஜில்லுன்னு கூலிங்காகவும் சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஓரங்களில் கீறி விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு பிளேட்டில் அப்படியே திருப்பினீங்க அப்படின்னா அப்படியே ஜெல்லி வந்து வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஜெல்லி வந்து தயாராகிடுச்சுன்னு. வெறும் 3 பொருள் தாங்க. சர்க்கரை சேர்த்தோம், தண்ணி சேர்த்தோம், அகரகர் சேர்த்தோம், வேறு எதுவுமே சேர்க்க கிடையாது. 3 பொருளை வச்சு சூப்பரான ஜெல்லி வந்து செஞ்சாச்சு. பாருங்கள் இதோட டெக்ஸ்சர் நமக்கு அப்படியே நொங்கு மாதிரியான ஃப்ளேவர்லேயே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. கூட வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃப்ரூட்ஸ் சேர்க்குற மாதிரி இருந்தால் அந்த ஃப்ரூட்ஸையும் இது கூட சேர்த்துட்டு நீங்கள் இது மாதிரி செட் பண்ணிங்கன்னா உள்ளே இந்த கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஜெல்லிக்குள்ளார இந்த கலர் வெஜிடபிள்ஸ் போட்டிங்க, கலர் ஃப்ரூட்ஸ் போட்டிங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு ஜெல்லி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி தான். இந்த 3 பொருளை வச்சு மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு அப்படியே ஊற்றி செட் பண்ணிட்டோன்னா பேசிக்கான ஜெல்லி நமக்கு தயாராகிடுச்சு. இதோட நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ், எக்ஸ்ட்ரா ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும்.
ஸோ இந்த வீடியோ கமெண்டில் அடுத்து என்ன வீடியோ செய்யலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.